தூண்டில் போட்டு மீன் பிடிக்கும் நண்பர்கள் அனைவரையும், தூண்டில் போட்டு மீனே பிடிக்காத நண்பர்கள் அனைவரையும் கூட நம் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் பிடிக்கிற இந்த சின்ன மீன்களை தான் இன்றைக்கி விரால் தூண்டிலுக்கு இரையாக பயன்படுத்த போகிறோம். பொதுவாக குள்ளக்கண்ட மீன் விராலுக்கு சூப்பர் இரை தான். ஆனால் இந்த பரோட்டி மீன்களும் சலிச்சதில்லை. நான் இந்த மீன்களை போட்டும் நிறைய தடவை விரால் மீன் பிடிச்சிருக்கேன். பெரிய பெரிய விரால் மீனும் பிடிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் பாருங்கள், இன்னும் கலராக அழகாக இருக்குது. இது என்ன மீன் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கிற லொக்கேஷன் இதுதான். ஏன்னா இங்கே நானே அவ்வளோ கஷ்டப்பட்டு போனேன். பார்த்துக்கோங்க, இங்கே தான் நம்ம தூண்டில் போட போகிறோம். இதுதான் நண்பர்களே நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கிற இடம். இன்றைக்கி விராலுக்கு தான் குத்தி போட போகிறோம். ஒரு 10 குட்டி மீன் மாட்டியிருக்கு, பரோட்டி மீன். இப்போ நீங்கள் ஃபுல்லாக இதில் கஷ்டப்பட்டு நடந்து வந்தேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன். மீன் எதனா மாட்டுதான்னு பார்க்கணும். நம்மளோட கடின உழைப்புக்கு பலன் இருக்கதான்னு பார்ப்போம். திரும்ப ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இந்த இறை மீனை காட்டுறேன். இந்த மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் தூண்டியில் குத்திருக்கோம். போட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? தூண்டில் போட்டுருக்க தக்க மொத்தம் 3 போட்டிருக்கோம். நண்பர்களே, மீன் பிடிப்பதற்கு டைமிங் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. எந்த இடத்துல மீன் இருக்கும், எந்த டைமிங்கில் கரெக்டாக மீன் அடிக்கும், இந்த 2 விஷயம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக எப்படியாவது மீனை பிடிச்சிருவாங்க. இந்த 2 விஷயத்தை தான் நாம் எப்படியாவது கற்றுக்கணும். மீன் பிடிக்கிறது மட்டுமல்ல, நாம் எந்த விஷயமாக இருந்தாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம். ஆனால் எதுவுமே நம்மளோட சொந்த அனுபவத்தில் கற்றுக்கிற மாதிரி இருக்காது. நாங்கள் தூண்டில் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு மீன் கூட அடிக்கலை. தக்க தெரியுதுங்களா? இந்த ஒரு தக்கை, இந்த ஒரு தூண்டில். நம்ம தூண்டில் போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க, மீன் எதுவும் மாட்டல. அதனால் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன்.